ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேகேஆர் விசஸ் எல்எஸ்டி மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எப்போதும் போல கேகேஆர் நிறைய ஓப்பனிங் இறக்கி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஃபின்னாலன் மட்டும்தான் ரன்னை குயிக் அடிக்கிறார். இன்னொரு எண்லேருந்தும் ரன் அடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வருண் சக்கரவர்த்தி கூகுளியை விட்டுட்டு அதிகமாக லெக் ஸ்பின் ட்ரை பண்ணால் மேட்ச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போவோம் அவருக்கு. ஃபின் ஆலன் செமையாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஆனால் லாங் இன்னிங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறார். லாங் இன்னிங்ஸுக்கு எடுத்துகிட்டு போனால் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்எஸ்டியில் இந்த 4 பேர் ஆடினாலே போதும் மேட்ச்சு கொண்டு வந்துடலாம். ஆனால் ரிஷப் பண்ட் மட்டும்தான் போன மேட்ச்சும் ஒழுங்காக ஆடினார். இந்த 4 பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். ஹெட் டு ஹெட் பார்ப்போம். டோட்டலாக 6 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 4 மேட்ச்சு எல்எஸ்டி வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் மட்டும்தான் கேகேஆர் வின் பண்ணியிருக்காங்க. வென்யூ ஈடன் கார்டனில் போட்டிருக்காங்க. பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். பேட்டிங் பிச் நல்லாவே ரன்ஸ் அதிகமாக வரும். 200 ரன்னு மேலே அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மழை மட்டும் வராமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். டாஸ் வின் பண்ணால் சேஸ் பண்ணுறது நல்லது. மேட்ச் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். கேகேஆரில் ஃபின்னாலன் தவிர மீது யாருமே குறிப்பிட மாதிரி அடிக்கிற மாதிரியே ஆள் இல்லை. ஆனால் எல்எஸ்டியில் நிறைய பேட்டர்ஸ் இருக்காங்க. போன மேட்ச்சு டீம் பர்ஃபார்மனாக பண்ணி எல்எஸ்டி வின் பண்ணாங்க. அதனால் இந்த மேட்சும் எல்எஸ்டி தான் வின் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்ப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.